Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளா தட்டி விட்டுட்டு போங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சு அந்த பேனில் கொஞ்சம் லைட்டாக கடலை எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சோம். அந்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அந்த தண்ணி ஊற்றுனதில் நம்ம ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பை போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா வந்து பிணையலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரை தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஒரு பவுலில் வந்து நம்ம மாவு எடுத்து வச்சோம்ல, அந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிட்டே வரலாம். நல்லா வந்து கெட்டியாக சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 உருண்டை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்ச பாசிப்பருப்பை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி அடிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிப்பு ஸ்வீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம வேக வச்சு அரைச்சி வச்ச பாசிப்பருப்பையும் இந்த மண்டவெல்லத்தையும் நல்லா ஒரு ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா வந்து கெட்டியாக மிக்ஸ் ஆகும், ஒரு பேஸ்ட் லெவலுக்கு மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டை செஞ்சு வச்சுருந்த அரிசி மாவில் உருண்டை செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து பூரிக்கட்டையில் போட்டு நல்லா ஒரு ஷேப்புக்கு நல்லா ஒரு வட்டமான ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இது கடையிலலாம் கேட்டால் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அச்சுன்னு சொல்லி கேட்டாலே கிடைக்கும். அதை வந்து வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பூரி மாவு உருட்டினோம் பார்த்திங்களா, அதை வந்து வச்சு அதுக்குள்ளே வந்து அந்த பூர்ணம் செஞ்சோம் பார்த்திங்களா, அதையும் வச்சு நல்லா அமுத்தி அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா அந்த ஷேப்பு அந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு சூப்பராக கிடைச்சிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம அரிசி மாவு வந்து நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு வடைச்சட்டியை எடுத்து வச்சு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணி பூரணத்தை வச்சு ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு அப்படியே அந்த எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுன்னு வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வருங்க, சூப்பராக வரும். இதை எடுத்து வச்சின்னு வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.